ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. பாப்பாவுக்கு அடிபட்டுருச்சு. நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, அப்போ பாத்திரம் விளக்கிட்டு இருந்தேன். பாப்பா விளையாடிட்டு இருந்திருக்கா. அது அவள் எப்படி விழுந்தான்னு தெரியல. ஆனால் இங்கே இந்த முழங்கைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அங்கே பாப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அங்கே அந்த சைடில் வீங்கிட்டு வருது. வீங்கிட்டு தொட்டாலே அழுகுறா பிள்ளை. நல்லாதான் வீங்கிருக்கு. என்ன சரியா அவளை தொட்டா அழுகுறா. சரி ஒன்னும் இல்ல தங்கம்மா இல்லை. தொட்டாலே அழுகுறா பிள்ளை. என்ன ஆச்சுன்னு தெரியல. கண்டிப்பாக ஆஸ்பத்திரிக்கு போய் தான் ஆகணும். இங்கே இருந்துட்டு சின்ன பிள்ளைலையா என்ன ஆகும். பாப்பா எப்பவும் இப்படி படுத்தே இருக்க மாட்டா. படுக்க வச்ச பிள்ளை மாதிரியே கிடக்குறா. நான் செல்லை எடுத்தால் என் பிள்ளை என்கிட்ட தான் ஓடி வருவா. செல்லை பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியும்ல ஃப்ரெண்ட்ஸ், வருஷம் எப்படி வருவான்னு. வேணாம் அப்படி பண்ணக்கூடாது மயிலு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு சளி வேற இருக்குதுல்ல, அதையும் அப்படியே சரி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கேன். என்னென்னா நான் பேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா எப்படியும் அங்கே இருக்க சொல்லுவாங்க, அட்மிஷன் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் மட்டும் எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்த்துக்கலாம். பாப்பா விஷயத்தில் நம்ம அசால்ட்டாக இருக்க முடியாது இல்லையா. தான் சரின்னு என்னன்னாலும் சரி பார்த்துக்கலாம். அடமானத்தில் வச்சு கொலுசு 2000 வாங்கினேன். பார்த்துக்கலாம், ஏதாச்சும் ஒன்று பார்த்துக்கலாம். அதை தான் அப்டேட் பண்ணலாம், அதை சொல்லலாம் உங்களுக்கு அப்படின்னு நான் இந்த வீடியோ எடுத்துட்ருக்கேன். சும்மாவே ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வேற பாப்பாவுக்கு வேற அடிபட்டுருச்சு. உயிரே புறமாவே இருக்கு. கடவுள் துணை இருப்பார் எனக்கும் என் குழந்தைக்கும். நாங்கள் எங்கே இருந்தாலும் தனியாக இருந்தாலும் அவருக்கு ஃபோன் பண்ணி பார்க்க எடுக்க மாட்டேக்காரு.